இந்த கேள்வி கேட்கறது தான் எனக்கு தெரியும். எப்படியாவது ஒரு குழப்பத்தை உண்டாக்கலாம்னு முடிவு பண்ணிக்கிறீங்க. எங்களுக்குள்ள ஒற்றுமையா இருக்கணும் உங்களுக்கு எண்ணமே இல்லை. அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் உங்க தொலைக்காட்சியில் போட மாட்டேங்கிறீங்க. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் உலகமெங்கும். மரியாதைக்குரிய டிடிவி அவர்களும் சரி தெளிவுபடுத்தி விட்டார். இது எங்க குடும்ப பிரச்சனை. நீங்களும் அண்ணன் பழனிசாமி அவர்களும் ஒன்றாக இருந்து திமுகவுக்கு வீட்டுக்கு அனுப்புவதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் கேட்டார். ஒப்புதல் அளித்த பிறகுதான் இந்த கூட்டணி உருவாயிருக்கு. பார்த்த உடனே சேர்ந்து விட்டோம், அவ்வளவுதான். ஐஸ்லாம் பிரேக் ஆயிட்டு. அதனால இனிமே நீங்க அதே யாரும் உருட்டினாலும் போற இடங்கள நாங்க 2 பேருமே பதில் சொல்லுவோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைய தினம் பாரத பிரதமர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு மோடி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதல் தேர்தல் பிரச்சார கூட்டத்தை மதுராந்தகம் மண்ணிலே துவக்கியிருக்கின்றார். இந்த பொதுக்கூட்டமாக அல்ல, ஒரு மாநாடாக பார்க்கப்படுகிறது. சுமார் 5 லட்சம் பேர் இந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டு ஒரு மாநாடாக காட்சியளிக்கின்ற அளவுக்கு மக்களுடைய ஆதரவு பார்க்கப்படுகிறது. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெறும், எங்களுடைய கூட்டணியுடைய வேட்பாளர்கள் அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது தமிழகத்திலே மத்தியில் இருந்து பல்வேறு திட்டங்கள் வழங்குவதற்குண்டான நடவடிக்கை எடுப்போம் என்று கூறியிருக்கின்றார். அதோடு தமிழகம் வளர்ச்சி பாதையிலே கொண்டு செல்வதற்கு அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார். தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது. போதையால் இளைஞர்கள் சீரழியக்கூடிய காட்சி தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஊழல் நிறைந்த ஆட்சியாக பார்க்கப்படுகிறது. அதோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தீய சக்தி. தமிழகத்திலே குடும்ப ஆட்சி தலைவிரித்து ஆடுகின்றது, வாரிசு அரசியல் இருக்கின்றது. இதையெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக இந்த தேர்தல் அமையும் என்ற கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கின்றார். ஆகவே எங்களுடைய கூட்டணி வலிமையான கூட்டணி, வெற்றி கூட்டணி. எங்களுடைய கூட்டணி அதிக இடங்களை வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது தமிழக மக்களுக்கு மத்தியில் இருந்து பல்வேறு திட்டங்களை பெற்று தமிழகம் வளர்ச்சி பாதையில் கொண்டு வருவதற்கு அனைத்து நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, 2 மாதத்திற்கு முன்பு திரு ஸ்டாலின் அவர்கள் ஏதோ பேசினார். அதிமுக கூட்டணி அமைப்பதற்கு தடுமாறி கொண்டிருக்கிறது சொன்னார். முதற்கட்டமாக பாரதிய ஜனதா கட்சி இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இன்றைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இன்னும் பல கட்சிகள் எங்களோடு இணைந்திருக்கின்றன. இன்னும் சில கட்சிகள் இணைய இருக்கின்றன. இப்பொழுது தமிழகத்திலே வலிமையான கூட்டணி அமைத்துள்ள கட்சி என்று சொன்னால் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி தான் என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்னும் சில கட்சியில் இணைய இருக்கு, அதெல்லாம் வெளிப்படையா பேச முடியும். அதாவது வெளிப்படையா எதுவும் பேச முடியாது. நாங்கள் ஒவ்வொரு கட்சியும் எங்கள் கூட்டணியில் இணைகின்ற பொழுது பத்திரிகையாளர் சந்தித்து அதை நாங்கள் தெரிவிக்கிறோம். அது மாதிரி சில கட்சிகள் எங்களோடு வர இருக்கின்றன. அந்த கட்சிகள் வருகின்ற பொழுது உங்களுடைய பத்திரிகையாளரை சந்தித்து அதை நாங்கள் தெளிவுபடுத்தும். இந்த கேள்வி கேட்கறது தான் எனக்கு தெரியும். எப்படியாவது ஒரு குழப்பத்தை உண்டாக்கலாம்னு முடிவு பண்ணிக்கிறீங்க. எங்களுக்குள்ள ஒற்றுமையா இருக்கணும் உங்களுக்கு எண்ணமே இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் நானும் சரி, மரியாதைக்குரிய டிடிவி அவர்களும் சரி தெளிவுபடுத்தி விட்டோம். நாங்கள் ஒன்றாக இணைந்து செயல்படுகின்றோம். நாங்கள்லாம்
அம்மா வளர்த்த பிள்ளைகள். நாங்கெல்லாம் அம்மா வளர்த்த பிள்ளைகள். மாண்புமிகு அம்மா அவள் விட்டு சென்ற பணியை தொடர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அவருடைய நிலைப்பாடு ஒற்றுமையாக செயல்படுவோம். நீங்க 2 பேரும் விட்டுட்டு ஒன்றை இணைஞ்சிருக்கீங்க. ஆனா எதிர்க்கட்சி நீங்க இதுக்கு முன்னாடி பேசுனதெல்லாம் பயன்படுத்துவாங்க. தேர்தல் காலத்துல நீங்க இதுக்கு முன்னாடி விமர்சனங்கள் முன்வைத்ததை மக்கள்கிட்ட கொண்டு போவாங்க. இது எப்படி தேர்தல் நேரத்தில் நீங்க களத்தில் எதிர்கொள்ள போறீங்க? இப்ப திமுக 2016-21 எதிர்கட்சியா இருந்துச்சு. அப்ப எதுக்கெல்லாம் திரு ஸ்டாலினோ அந்த கட்சியும் போராடினாங்கன்னு தெரியும். 21 தேர்தல் அறிக்கை கொடுத்து வந்தாங்க. தேர்தல் அறிக்கையில 95% நிறைவேற்றல. இதையும் நாங்க கொண்டு போகல. இது எங்க குடும்ப பிரச்சனை. ஒரு தாய் மக்களாக ஒரு குடும்பமா ஒரு கூட்டு குடும்பமா இருந்த எங்களுக்குள்ளார பிரச்சனை. இது கட்சி பிரச்சனை தான். கரெக்டா? இதுல எங்களுக்குள்ளார மனஸ்தாபம் பிரிஞ்சு இருந்தது உண்மை. இதைதான் நான் நேற்று சொல்லிட்டு இருக்கேன். நான் 21ஆம் தேதி சொல்லிட்டு இருக்கிறேன். எங்களுக்குள்ளார பிரிவு இருந்தது உண்மை, எங்களுக்குள்ளார மனஸ்தாபம் இருந்தது உண்மை. ஆனா அமித்ஷா அவர்கள் 21 முயற்சி செய்தார்கள். அப்பொழுது நடக்காமல் போய்விட்டது. 26 நாங்கள்லாம் ஒன்னா இருக்கணும்னா மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் என்னிடம் பேசும்போது மாண்புமிகு மோடி அவர்கள் நீங்களும் அண்ணன் பழனிசாமி அவர்களும் ஒன்றாக இருந்து இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை நீங்கள் வீட்டுக்கு அனுப்புவதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். எங்களோடு வர வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு நான் அவர்கள் பார்த்த அன்றைக்கே அதற்கு ஒத்துக்கொண்டு வந்திருக்கேன். அது நடந்து 2-3 மாதங்கள் ஆகி நான் சொல்லவில்லை. அவங்க இதை ப்ராப்பரா எடுத்துட்டு போய் நாங்க ஒரு நேரத்தில் அதை செய்யறோம்னு சொன்னாங்க. அதுபோல அண்ணன் அவர்களும் அதற்கு ஒப்புதல் அளித்த பிறகுதான் அவர் என்னை அழைத்து பேசினார்கள். இதுதான் உங்களுக்கு தெரியும். இதுல 2 பேரும் ஒப்புதல் அளித்த பிறகுதான் இந்த கூட்டணி உருவாயிருக்கு. இதுல அச்சுறுத்தலோ அழுத்தமோ யாருக்கும் இல்லை. நாங்கள் இருவரும் அண்ணன் தம்பியார்களாக எப்படி இருந்தோமோ 2017 ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருந்தோமோ அது போல ஒன்றிணைந்து இருந்தோம். எங்களை பார்த்தாலே தெரியலையா? எங்களுக்குள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லை. பங்காளிகளாக இருந்த ஒரே தாய் மக்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு நாங்கள் பார்த்த உடனே சேர்ந்து விட்டோம். அவ்வளவுதான். அந்த ஐஸ்லாம் பிரேக் ஆயிட்டு. அதனால இனிமே நீங்க அதே யாரும் உருட்டினாலும் போற இடங்கள்ல நாங்க 2 பேருமே பதில் சொல்லுவோம். ஒன்றாக செல்வோம், ஒன்றாக பிரச்சாரத்துக்கு செல்வோம், தேவையான இடங்களுக்கு ஒன்றாகவே செல்வோம். அதனால இதெல்லாம் நாங்க மறந்துட்டோம். எல்லாத்தையும் மறந்ததுக்கு பிறகு நீங்க என்னதான் அதை போட்டு திரும்ப திரும்ப கிளறினாலும் ஆட்சியாளர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாம ஏமாத்திட்டு இருக்கிற ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வராமல் விட மாட்டோம். புரட்சி தலைவர் ஆட்சி, அம்மா அவர்கள் ஆட்சி, எங்களது என்டிஏ கூட்டணி ஆட்சியாக தமிழ்நாட்டில் உறுதியாக ஏற்படும். தமிழ்நாட்டுக்கு வேண்டிய அத்தனை திட்டங்களையும் என்டிஏ கூட்டணி சார்பாக நாங்கள் நிறைவேற்றி தருவோம். ஒரு வளமான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மதமாச்சரியங்கள் எல்லாம் குறைந்து நாங்கள் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வருவதற்கு எங்கள் ஒரே இலக்காக நாங்கள் பயணிக்கிறோம். வைகோ எந்த அளவுக்கு திமுக பத்தி விமர்சனம் பண்றாரு, எந்த அளவுக்கு ஸ்டாலின் பத்தி விமர்சனம் பண்றாரு, அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் உங்க தொலைக்காட்சியில போட மாட்டேங்கிறீங்க. அதோட பேசுறது எந்த தலைவரும் பேச முடியாது. அவ்வளவு மோசமா பேசின அந்த வைகோ ஸ்டாலினோட எடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு காங்கிரஸ் எந்த நிலையில் இருந்தது? எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க, ஒரு விசா சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்பொழுது திமுக என்ன சொல்லுச்சு? எமர்ஜென்சினால விசா சட்டத்தில் நாங்களாம் சிறைக்கு போனோம், படு துன்பத்தை அனுபவிச்சுன்னு சொன்னாங்க. அதோட இன்னொரு வேடிக்கை, மேல்தளத்துல ரெய்டு, அறிவாலயத்தில் மேல்தளத்தில் ரெய்டு, தரைத்தளத்தில் கூட்டணி. அப்படிப்பட்ட கட்சியெல்லாம் கூட்டணி அமைக்கின்ற பொழுது எங்களுக்கு எந்தவித ஒரு சங்கடம் கிடையாது, மன வருத்தம் கிடையாது. ஒருமித்த கருத்தோட நாங்கள் செயல்படுறோம். அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஊழல் ஆட்சி, கொடுங்கோல் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி, சாராய ஆட்சி, திமுக ஆட்சி முடிவுக்கு மதுராந்தகத்திலே நல்ல ஒரு பெரிய தொடக்கம். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு மாபெரும் மாநாட்டை நாங்கள் பொதுக்கூட்டமாக நடத்தணும்னு திட்டமிட்டோம். ஒரு மாபெரும் மாநாடு, கிட்டத்தட்ட 5 லட்சம் தொண்டர்களுக்கு மேல் பங்களித்த மாநாட்டில் இந்திய பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வருகை தந்து அவர் உறுதி கொடுத்திருக்கின்றார். நிச்சயமாக இன்னும் 2 மாதத்திலே தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் அமையும், அதிமுக தலைமையில் ஆட்சியில் வரும்.
இந்த ஆட்சிக்கு மத்திய அரசு சார்பிலே அத்துணை உதவிகளும் அத்துணை துறையில் நாங்கள் கொடுப்போம் என்று உறுதி கொடுத்திருக்கின்றார்கள். இது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொடக்கம். இந்த தொடக்கம் இன்னும் 2 மாதத்திலே ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் உறுதியாக வரும். தமிழ்நாட்டு மக்களும் இன்று இந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டார்கள். அனைத்து தரப்பு மக்களின் எதிரான ஒரு ஆட்சி, ஊழல் ஆட்சி, மோசமான ஒரு ஆட்சி, இதை அகற்ற வேண்டும். அதற்காக தான் நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் உலகமெங்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.